சாத்தூர் அருகே மனைவியை எரித்து கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தாயில்பட்டியைச் சேர்ந்தவர்கள் பொன்னுசாமி, முனீஸ்வரி தம்பதி. இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு நடந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று மனைவியின் தலையில் தாக்கிய போது அவர் மயக்கமடைந்துள்ளார். அதிர்ச்சியான பொன்னுசாமி மனைவியை தீ வைத்து கொளுத்தியுள்ளார். அப்போது பொன்னுசாமி மீதும் தீப்பற்றிக் கொண்டது. சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினரிடம் தன் மனைவி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக பொன்னுசாமி நாடகமாடியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொன்னுசாமியிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் உண்மையை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் 1,10,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரைச் சேர்ந்த நகை வியாபாரி வெங்கடேஷ் தனது ஓட்டுநருடன் நகை வாங்க காரில் கோவை சென்றார். சம்பந்தம்பாளையம் பிரிவு அருகே காரில் வந்த 4 பேர் போலீஸ் என கூறி வாகனத்தை மறித்தனர். வேங்கிப்பாளையம் வாய்க்கால் அருகே வாகனத்தை நிறுத்தச் சொல்லி பணம் மற்றும் 3 செல்போன்களை பறித்துக் கொண்டு பின்னால் வந்த வாகனத்தில் அவர்கள் தப்பினர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.